அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் லீனியர் டைஃபண்டைன் ஈக்குவேஷன் அதில் பல்ஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். பல்ஸ் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் பார்ப்போம். அதிலிருந்து சில எக்ஸாம்பிள்ஸை போட முடியுமான்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் dy ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துச்சுனாலே இது பல்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. இல்லை சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே அதை பல்ஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ முதல்ல இந்த டேர்முக்கான இந்த ஈக்குவேஷனுக்கான ஜென்ரலைஸ்டு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஜென்ரலைஸ்டு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறா இந்த மாதிரி எந்த டேர்ம் வந்தாலும் என்ன சேஞ்ச் ஆகுனா டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ ஜென்ரலைஸ்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டிக்கு வரக்கூடிய வேல்யூ தகுந்த மாதிரி n நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ முதல்ல இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஃபார்மெட், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது எப்படி பிரிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு சொல்லி பிரிக்கலாம் இல்லைங்களா? அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. பட் பி ஸ்கொயர் பிளேஸில் dy ஸ்கொயர் இருக்கு. டி ஸ்கொயர் இல்லை, dy ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ யூஸ்வலாக ஏன்றது என்ன ஆகுனா நமக்கு கிளியராக தெரியும் எக்ஸ்ன்னு ஆயிரும். ஸோ பின்றது பார்த்தீங்கன்னா ரூட் டின்னு ஆயிரும். ரூட் டி எலாங் வித் ஒய். ஸோ ரூட் டி எலாங் வித் ஒய் கிடைக்கும் இல்லைங்களா? தென் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இதே லாஜிக்ஸ் படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் dy ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1ன்ற டேர்மை நம்ம எப்படி சார் மாற்றி எழுதுறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட். அப்போ எக்ஸ் பிளஸ் ரூட் டி எலாங் வித் ஒய் and x minus root d along with y equals to 1 சொல்லி பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2 கூட எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த டேர்ம் கிடைச்சிருக்கா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன், நம்மள அஷ்யூம் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் இஸ் நம்மள அஷ்யூம் பண்ணிக்கிறோம் மேபி x1, y1. கண்டிப்பா x1 அண்ட் y1க்கு ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. x அண்ட் yக்கு வரக்கூடிய வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷனா நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் x1, y1. அப்போ இந்த x1, y1 இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு சொல்யூஷனா இருந்துச்சு அப்படின்னா இந்த x1, y1 ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா x1 பிளஸ் ரூட் டி y1 again x1 minus root d y1 இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 1 கிடைக்கணும். ஓகேங்களா? அப்பதான் இந்த x1 y1ன்றது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷனா இருக்க முடியும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு நம்ம எழுதிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் சப்போஸ் let us take ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது x1 பிளஸ் ரூட் டி y1 இதை மட்டும் நான் ஸ்கொயர் பண்றேன். இது ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? ஜஸ்ட் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஸோ ஏ ஸ்கொயர் அப்போ x1 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், டி ஸ்கொயர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரூட் கேன்சல் ஆயிரும். டி எலாங் வித் y1 ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் x1 again y1 எலாங் வித் ரூட் டி, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகேங்களா? இதை ரீரைட் பண்ணுங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் அப்படி எடுத்துங்க, அதாவது x1 ஸ்கொயர் பிளஸ் டி y1 ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். இது ஒரு டேர்மா நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். த சேம் டைம் ரூட் டி வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் டேர்ம் 2 டைம் x1 y1 இது ஒரு டேர்ம் இருக்கும். சரி, ஈக்குவேஷன் நம்பர் இது நம்ம 4 எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான். சிமிலர்லி தென் இந்த டேர்ம் இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு பாருங்க. ஒன்ஸ் அகைன் இதே ஃபார்மெட்ல தான் இருக்கு. ஸோ ஃபார்மெட்டை செக் பண்ணி பார்த்தோன்னா இதே ஃபார்மெட் தான் x1 பிளஸ் ரூட் டி y1 ஃபார்மெட்ல இருக்கும். ஸோ x1 பிளேஸ்ல x1 ஸ்கொயர் dy y1 ஸ்கொயர் இருக்கு. ரூட் டி கரெக்டாக தான் இருக்கு. y1 பிளேஸ்ல 2 டைம்ஸ் x1 y1 இருக்கு. அது என்ன சார் எழுதலாம்னா இது x2 பிளஸ் ரூட் டி எலாங் வித் y2 எழுதிக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. அதாவது x1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் டி y1 ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்மை மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேர் x2 equals to x1 square
plus d time y1 square and y2 is equal to 2 times x1 again y1. So next one பார்த்தீங்கன்னா x1 plus choose பண்ணோம் இல்லைங்களா, அப்ப அதுக்கு பதிலா மைனஸ் choose பண்றோம். அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க, x1 minus root d y1 whole square. இப்ப என்ன ஆகுன்னு பாருங்க, அதே லாஜிக் தான். So a square plus b square root cancel ஆயிரும். b square minus 2ab. So 2 times x1 y1 along with root d. So இது நம்ம grouping பண்ண என்ன ஆகும் சார், x1 square plus d time y1 square minus root d along with 2 times x1 y1 ஆகும். ஸோ இது என்ன ஃபார்மெட்ல சார் இருக்குன்னா, அதே ஃபார்மெட் தான், x2 மைனஸ் ரூட் டி y2 ஃபார்மெட்ல தான் இருக்கு இல்லைங்களா. x1 அதே டேர்ம் தான், x1 y2 அதே டேர்ம் தான், எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. ஓகேங்களா. இப்போ அதே ஃபார்மெட்ல தான் இருக்கு. சப்போஸ் x2 and y2, suppose x2 comma y2 is a solution of given equation. So x1 y1 என்றது fundamental solution. அப்ப x2 y2 என்றது ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படி நம்ம அஸ்யூம் பண்ற மாதிரி இருந்தா இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். it should satisfy. it satisfies. எதை சார் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, x2 ஸ்கொயர் மைனஸ் டி y2 ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஏன்னா x2 y2ன்ற இந்த ஃபார்மெட்டு இந்த ஈக்குவேஷன் சொல்யூஷனா இருந்தா ஃபைனல் ஆன்சர் 1 கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, டேக் சப்போஸ் 2 டேர்ம் மல்டிப்ளை பண்றோம். எப்படி சார் மல்டிப்ளை பண்றதுன்னா, வெரி சிம்பிள். ஸோ x2 மைனஸ் dy2 இருக்கு இல்லையா, இது யூஸ்வலா நம்ம எப்படி சார் பிரிப்போம், ஸோ முன்னாடியே பிரிச்சோம் இல்லைங்களா, இதே லாஜிக் தான். முன்னாடி எப்படி சார் பிரிச்சோம், x1 பிளஸ் ரூட் dy y1, x1 ஸ்கொயர் x ஸ்கொயர் dy ஸ்கொயரா இருந்துச்சுன்னா x ரூட் டி தென் x மைனஸ் ரூட் டின்னு பிரிக்கலாம். ஸோ இதே லாஜிக் படி இங்க பிரிச்சா நமக்கு என்ன சார் கிடைக்கும், x2 மைனஸ் ரூட் டி இல்ல பிளஸ் ரூட் டி y2 அகெயின் x2 மைனஸ் ரூட் டி y2ன்னு பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா. சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தா x2 ஸ்கொயர் மைனஸ் dy2 ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது இந்த மாதிரி பிரிச்சிடலாம், a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி பிரிக்கிற லாஜிக் தான். ஓகேங்களா. இப்போ x2 பிளஸ் ரூட் dy2 வேல்யூ முன்னாடி வச்சிருக்கோமா சார், ஈக்குவேஷன் நம்பர் 4 பாருங்க, x2 பிளஸ் ரூட் dy2, x2 பிளஸ் ரூட் dy2கான வேல்யூ x1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் dy1 ஸ்கொயர், x2 மைனஸ் ரூட் டி அதுக்கான வேல்யூ x1 மைனஸ் ரூட் டி. அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஈக்குவேஷன் 4 and 5ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன சார் கிடைக்கும், x1 பிளஸ் ரூட் டி along with y1 whole square into x1 minus root d along with y1 whole square கிடைக்கும் இல்லைங்களா. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா x1 plus root d y1 into x1 minus root d y1 whole power 2 மாத்திக்கலாம். இப்போ முன்னாடி ஈக்குவேஷன் நம்பர் பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னு பாருங்க, x1 plus root d y1 இருந்தாலும் சரி, x1 minus root d y1 இருந்தாலும் சரி, ஆன்சர் 1. அப்போ அந்த 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன சார் கிடைக்குது, 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். 1 ஸ்கொயர்னாலும் சிம்பிளி 1 தான். அப்போ என்ன சார் நம்ம சொல்ல வரோம், x2 plus root d along with y2 into x2 minus root d along with y2 equals to 1 கிடைக்குது. அப்போ இது a plus b into a minus b தானே சார். அப்போ இதனோட ஆன்சர் என்ன ஆகும், x2 ஸ்கொயர் மைனஸ் டி y2 ஸ்கொயர். ஏன்னா a plus b into a minus b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ ரூட் டி ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகும், ஈக்குவல்ஸ் டு 1 கிடைக்குது. ஒன்ஸ் செகண்ட் பாருங்க, இது ஒரிஜினல் ஈக்குவேஷன் மாதிரியே தானே இருக்கு. பெல்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்றோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ அதே ஒரிஜினல் ஈக்குவேஷன் மாதிரியே வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ therefore x2, y2 is a solution of நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏன்னா இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கோம்.
இல்லைங்களா? x2, y2 இஸ் a சொல்யூஷன். அப்போ என்ன சார் நம்ம சொல்ல வரோம்? அப்போ x2 plus y2, அப்போ x1 plus root d y1 இதை ஸ்கொயர் பண்ணும்போது நியூ சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது. எப்படி சார் கிடைக்குது? x2, y2ன்றது ஒரு சொல்யூஷனா நமக்கு கிடைச்சிருக்கு. x2, y2ன்றது ஒரு சொல்யூஷன். Similarly, x1 plus root d y1 whole power n போட்டோம்னா நமக்கு என்ன சார் கிடைக்கும்? xn, yn என்ற ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா x1 plus root d y1 whole square போடும்போது செகண்ட் சொல்யூஷன் கிடைக்குது. இந்த சொல்யூஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் சொல்யூஷன் சொல்லுவோம். தேர்ட் சொல்யூஷன் வேணா n-க்கு பதிலா 3ன்னு போட்டா போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ nth சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ xn, ynன்றது nth சொல்யூஷன் இல்லைங்களா? அப்போ nth சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டனாலே நமக்கு எந்த சொல்யூஷன் வேணா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். தேர்ட் சொல்யூஷன், ஃபோர்த் சொல்யூஷன், n-க்கு பதிலாக 1, 2, 3 போட்டு போகும்போது நமக்கு n நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சால்வ் ஃபார் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் சொல்யூஷன். ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் சொல்யூஷன் வேணும்னு சொல்லி கேட்கணும். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. நம்மளோட ஒரிஜினல் ஃபார்மேட் பல்ஸ் ஈக்குவேஷன் என்ன சார்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி எலாங் வித் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1 இல்லைங்களா? அப்போ டிக்கான வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 2 மைனஸ் சேர்ந்து எடுத்துடக்கூடாது, மாட்டிக்கணும். அப்போ டிக்கான வேல்யூ 2. ஸோ நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன், ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஜென்ரல் சொல்யூஷன். அது என்ன சார் ஜென்ரல் சொல்யூஷன்னா? x1 பிளஸ் ரூட் டி y1 ஹோல் பவர் n. இது ஜென்ரல் சொல்யூஷன். அதாவது n-க்கான வேல்யூ 0, 0 வராது, 1, 2, 3, எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்னது வேணும்? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வேணும். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன், அதாவது x1, y1க்கான வேல்யூ வேணும். x1, y1க்கான வேல்யூ நான் ஜீரோல வேணும். 0 போட்டோம்னா இங்க பார்த்தீங்கன்னா x0, y0 போட்டோம்னா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. பட் yக்கு 0 போட்டீங்கன்னா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஆனால் y 0 ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் வேணும். நம்ம கொடுத்த ஈக்குவேஷனை லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, 1 பிளஸ் 2y ஸ்கொயர்னு ஆயிடும். அப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, எனக்கு பாசிட்டிவ் சொல்யூஷன் தான் வேணும். அதனால பிளஸ் ஆர் மைனஸ்ல எடுக்கல. எனக்கு பாசிட்டிவ் சொல்யூஷன் மட்டும் தான் எனக்கு வேணும். அதனால பிளஸ் ஆர் மைனஸ் போடல சார். 1 பிளஸ் 2y ஸ்கொயர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒய்க்கு வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ண எக்ஸுக்கான வேல்யூ வந்துடும். சப்போஸ் ஒய்க்கு வேல்யூ 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க, எக்ஸுக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் 2 இன்டூ ஒய்க்கு 1. அப்போ 1 ஸ்கொயர்னால 1 தான். அப்போ ரூட் 3 கிடைக்கும். இது ரூட் 3 டெசிமல்ல கிடைக்கும். அப்போ இந்த சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. சப்போஸ் ஒய்க்கு 2 ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. ஒய்க்கு 2 ரீப்ளேஸ் பண்ணா எக்ஸோட வேல்யூ ரூட் ஆஃப் 1 பிளஸ் 2 இன்டூ ஒய்க்கு 2 போடுறோம். அப்போ 2 ஸ்கொயர் ஆகும். அப்போ 2 ஸ்கொயர்னா 4. 4 இன்டூ 2னா 8. 8 பிளஸ் 1னா 9. அப்போ ரூட் 9 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கான வேல்யூ என்ன சார் கிடைக்குதுன்னா 3 கிடைக்குது. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயரா கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லீஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் என்னன்னா எக்ஸுக்கான வேல்யூ 3. அப்போ அது x1 ஈக்குவல் டு 3, கரஸ்பாண்டிங் y1 இஸ் ஈக்குவல் டு 2. இதை தூக்கி ப்ரீவியஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸுக்கு வேல்யூ 3, அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஒய்க்கு வேல்யூ 2 ஸ்கொயர். செக் பண்ணி பாருங்க. 3 ஸ்கொயர்னா 9 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4. 4 இன்டூ 2 8. இப்போ 9 மைனஸ் 8னா 1. RHS 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் x1, y1. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்யூஷன் x1, y1க்கான வேல்யூ 3, 2 ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஜென்ரல் சொல்யூஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இது நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன் இல்லைங்களா? ஸோ nth சொல்யூஷன் சொல்லலாம், இல்லை ஜென்ரல் சொல்யூஷன். nth சொல்யூஷன்னாலும் சரி, இல்லை ஜென்ரல் சொல்யூஷன் சொன்னாலும் சரி. x1 பிளஸ் ரூட் டி எலாங் வித் y1 ஹோல் பவர் n. அப்போ x1க்கான வேல்யூ 3, ரூட் டிக்கான வேல்யூ ரூட் ஆஃப் 2, y1க்கான வேல்யூ 2 பவர் n. சப்போஸ் எனக்கு செகண்ட் சொல்யூஷன் வேணும். சப்போஸ் x2, y2க்கான வேல்யூ வேணும்னு நம்ம ஃபீல் பண்ணா n-க்கான வேல்யூ 2 ரீப்ளேஸ் பண்ணுங்க.
nக்கான வேல்யூ 2 ரீப்ளேஸ் பண்ணா போதும். அப்ப என்ன கிடைக்கும்? 3 plus 2 times root 2 whole square கிடைக்கும். இது சாதாரண a plus b whole square ஃபார்முலா தான். அப்ப a ஸ்கொயர்னா 9. வேணா ஒரு டைம் போட்டுங்க. a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் plus b ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் root 2 ஸ்கொயர் பண்ணா சிம்பிளி 2 கிடைக்கும். plus 2 a b இல்லைங்களா? அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க. 2 ஸ்கொயர்னா 4, இங்க 2 ஸ்கொயர்னா 4, இங்க 2னா 8. அப்போ 4 plus 8 இல்லைங்களா? இங்க என்ன பாருங்க. 2 3s are 6, 6 2s are 12. ஸோ 12 root 2. ஸோ இங்க 3 ஸ்கொயர் அண்ட் 2னு போட்டோன்னா a ஸ்கொயர்ன்றது 3 இங்க கரெக்டா இருக்கு. ஸோ 3 ஸ்கொயர்னா 9 இல்லைங்களா? ஸோ 9 plus 8. அப்போ 9 plus 8னா 17 ஆயிருமா? அப்போ 17 plus root 2 into 12 கிடைக்குது இல்லைங்களா? அப்போ x2 இது எப்படி சார் எழுதலாம்? x2 plus root d along with y2. அப்போ செகண்ட் சொல்யூஷன் x2, y2ன்றது என்ன சார் அப்படின்னா 17, 12. ஸோ இது மாதிரி நம்ம n நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப் டு எவ்வளோ சொல்யூஷன்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணால் போதும். ஸோ தேர்ட் சொல்யூஷன் வேணா என்னுக்கு பதிலாக 3 போட்டால் போதும். ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு தேர்ட் சொல்யூஷன் வேணும்னா என்னுக்கு பதிலாக 3, x3, y3க்கான வேல்யூ வேணும் ஃபில் பண்ணால் என்னுக்கு பதிலாக 3 போடணும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. x1ஓட வேல்யூ 3, y1ஓட வேல்யூ 2 root 2 whole power 3. இது எப்படி சார் மாற்றி எழுதலாம்னா 3 plus 2 times root 2 whole square into 3 plus 2 root 2னு மாற்றிக்கலாம் இல்லைங்களா? ஆல்ரெடி இதனோட ஆன்சர் இங்கே வச்சிருக்கோம். பவர் 2ஓட வேல்யூ தான் இங்கே வச்சிருக்கோம். 17 plus 12 root 2 அது சப்ஸ்டிட் பண்ணால் போதும். 17 plus 12 root 2 இதனோட ஆன்சர் along with 3 plus 2 root 2. இது போட்டால் நமக்கு once again ஒரு வேல்யூ plus root 2 into another வேல்யூ கிடைக்கும். ஸோ இது மாதிரி எவ்வளோ சொல்யூஷன்ஸ் வேணாலும் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.